எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் Geekytamizha. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து Redmi Note 12 Pro 5G ஸ்மார்ட் ஃபோன் வந்துருக்கு. நேற்று தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஒரு ஃபுல் இன்டெப்த் ரிவ்யூ நம்ம சேனலில் வந்து பப்ளிஷ் பண்ணோம். ஒரு நீங்கள் பார்க்கலாம், நான் கார்டு தரேன், கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஸோ நேற்று வந்து ரிவ்யூலே சொல்லியிருப்பேன், 25,000 rupeesக்குள்ளே இந்த வருஷத்தில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமரா ஸ்மார்ட் ஃபோன் இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோனில் வந்து நம்மளுக்கு 50 மெகா பிக்சல் IMX766 சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து ஸ்மார்ட் ஃபோன் இண்டஸ்ட்ரியில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமரா சென்சார் அப்படின்னு சொல்லலாம். அது இல்லாமல் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா Xiaomi வந்து நம்மளுக்கு சூப்பராக வந்து ஆப்டிமைசேஷன் வந்து அவங்களோட மெயின் கேமரா அப்ளிகேஷன்லேயே வந்து பண்ணியிருக்காங்க. என்னதான் சூப்பராக வந்து ஆப்டிமைஸ் பண்ணாலும் இதில் வந்து நம்மளுக்கு MediaTek ப்ராசஸர் கொடுத்துருந்தாலும் நம்மளுக்கு வந்து கேமரா 2 API வந்து எனேபிள் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இதில் வந்து கூகுள் கேமரா ரொம்ப ஈஸியாக வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணிக்க முடியுது. எக்கச்சக்கமான வெர்ஷன்ஸ் வந்து நாங்கள் டெஸ்ட் பண்ணோம். ஃபைனலாக ஒரு வெர்ஷன் வந்து ரொம்ப சூப்பராக வந்து வேலை செஞ்சது. அந்த வெர்ஷனோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அதை யூஸ் பண்ணி வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணுறது, என்னெல்லாம் செட்டிங்ஸ் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி காட்டுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கூகுள் கேமரா வெர்சஸ் மெயின் கேமராவோட ஒரு ஃபுல் இன்டெப்த் கம்பேரிசன் வந்து பார்க்கலாம். ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் வந்து எப்படி கூகுள் கேமரா இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஏபிக்கு ஒரு லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நார்மலாக அந்த மேலே கிளிக் பண்ணி இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் வந்து பெர்மிஷன்ஸ் எல்லாமே வந்து நமக்கு கேட்கும். அந்த பெர்மிஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து அலோ வந்து போடுங்க. ஸோ பெர்மிஷன்ஸ் எல்லாமே அலோ பண்ணதுக்கப்புறம் 2-3 செட்டிங்ஸ் வந்து மாற்றினா அவ்வளோதாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் செட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஹெச்டிஆரில் வந்து நீங்கள் ஹெச்டிஆர் என்ஹான்ஸ்ட் வந்து நீங்கள் மாற்றிக்கோங்க. ஸோ நமக்கு வந்து டிஃபால்ட்டாக ஹெச்டிஆர் ஆனில் இருக்குது. அதை வந்து நீங்கள் ஹெச்டிஆர் என்ஹான்ஸ்டாக வந்து மாற்றிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வந்து செல்ஃபி கேமராக்கு வந்து போங்க. செல்ஃபி கேமராக்கு பார்த்தீங்கன்னா பியூட்டி மோடில் போய்ட்டு ஜஸ்ட் வந்து வேணும்னா ஆஃபில் வச்சுக்கோங்க. இல்லாட்டி பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸ் ரீடச்சிங் வந்து ஷட்டில் வந்து வச்சுக்கோங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீடியோக்கு போங்க. வீடியோவில் வந்து நமக்கு 8K இருக்குது. ஆனால் 8K வந்து நமக்கு சிப் வந்து தாங்காது. ஆனால் நீங்கள் வந்து 4K 60 FPS வந்து இந்த ஃபோனில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மீதி ஏதாச்சும் செட்டிங்ஸ் வேணால் நீங்களே வந்து கான்ஃபிகர் வந்து பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க எப்படி வந்து கூகுள் கேமரா இன்ஸ்டால் பண்ணுறது, என்ன செட்டிங்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு இன்ஸ்டாலேஷன் தான். ஸோ அந்த ஏபிகேக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம கம்பேரிசன் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நைட்லேருந்து ஆரம்பிக்கலாம். நைட்டில் வந்து நம்ம மெயின் கேமரா அப்படின்னு எடுத்துட்டோம்னா உண்மையாக வந்து நம்ம Xiaomi வந்து பாராட்டியாகணும். மெயின் கேமராலே நமக்கு வந்து நைட் வந்து நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் கூகுள் கேமரா வந்து நமக்கு இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் வந்து பண்ணுது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நமக்கு வந்து டிஃபால்ட்டான கேமராவில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஃபஸ்ட்டு நமக்கு வந்து கலர்ஸ் வந்து ஏற்கனவே டிஃபால்ட்டான கேமராவில் வந்து நல்லா இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த டிஃபால்ட்டான கேமரா வந்து சில டைம் வந்து நமக்கு நைட்டில் வந்து ஸ்லைட்டாக வந்து ஒரு ஷேக் வந்து ஒரு பிளர் வந்து நமக்கு இருக்குது. அது வந்து நமக்கு கூகுள் கேமராவில் வந்து இல்லை. ஸோ அது வந்து ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கூகுள் கேமரா வந்து ஸ்லைட்டாக வந்து ஒயிட் பேலன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து எடுக்குதோ அப்படின்னு வந்து நான் வந்து நினைக்கிறேன். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சுத்தமாக லைட்டே இல்லை. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நமக்கு வந்து சுத்தமாக லைட்டே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நம்மளுக்கு கூகுள் கேமரா வந்து அப்சல்யூட்டாக நம்மளுக்கு வந்து நல்லா வந்து பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இது வந்து பெருசாக ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நமக்கு வந்து ஏதாச்சும் அங்கே என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து கூகுள் கேமரா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அது வந்து உங்களுக்கு மெயின் கேமராவில் வந்து வராது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஃபால்ட்டான கேமராலே ஃபோட்டோஸ் வந்து சூப்பராக வந்து வருது. அது இல்லாமல் கூகுள் கேமரா வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு அடிஷன் வந்து பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நைட்டிலே அல்ட்ரா வைட். ஸோ இங்கே தாங்க கூகுள் கேமரா வந்து நம்மளுக்கு பூந்து விளையாடுறது, கேமே மாற்றி விடுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்மளுக்கு வந்து மெயின் கேமராவில் வந்து அல்ட்ரா வைட் வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் லைட் வந்து கம்மியாகிடுச்சுன்னா நமக்கு வந்து சுத்தமாக வந்து பெருசாக யூஸபிளாகவே இல்லை பிக்சர்ஸ். ஆனால் இங்கே வந்து நமக்கு கூகுள் கேமரா வந்து அதுவே யூஸபிளாக வந்து ஆக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டே அண்ட் நைட் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ மெயின் கேமரா நிறைய இடத்துல வந்து ஃபோட்டோ எடுக்கும்போது பிக்சர்ஸ் வந்து அப்படியே டார்க்காக இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருசாக வந்து நமக்கு ப்ராசஸிங் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து அவங்களால வந்து பண்ண முடியும். ஆனால் கூகுள் ப்ராசஸிங்கை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தெரியுமே செம்மையாக வந்து ஃபோட்டோஸ் வந்து பண்ணுது. ஸோ நீங்கள் இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கலாம். இந்த சைடு நமக்கு வந்து டிஃபால்ட் கேமராவில் எடுத்த ஃபோட்டோஸ் வந்து எவ்வளோ டார்க்காக இருக்குது, இந்த சைடு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுவே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சில டைம் வந்து கூகுள் கேமரா வந்து ரொம்ப பிரைட்டாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிக்சர்ஸ் வந்து நாய்ஸியாக வந்து வருது. ஸோ உங்களுக்கு வந்து நாய்ஸி இருக்கக்கூடாது, ஆனால் நமக்கு வந்து டார்க்காக இருந்தாலும் பிரச்சனை இல்லைனா நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து மெயின் கேமரா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து டார்க்காக இருக்கக்கூடாது ஆனால் பிக்சர் வந்து நாய்ஸியாக இருந்தாலும் பரவாயில்லனா நீங்கள் வந்து கூகுள் கேமரா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கூகுள் கேமரா வந்து அல்ட்ரா வைடர் ரொம்ப நல்லா வந்து நைட்டில் வந்து வேலை செஞ்ச மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டே லைட்டில் மெயின் கேமரா. ஸோ இங்கே வந்து நான் கண்டிப்பாக Xiaomi
வந்து பாராட்டியும் நமக்கு வந்து மெயின் கேமராவை ரொம்ப 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 சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. கலர்ஸ் வந்து நமக்கு சூப்பராக இருக்குது, டைனாமிக் ரேஞ்ச் வந்து நமக்கு சூப்பராக இருக்குது, ஹெச்டிஆர் பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்குது, ஷார்ப்னஸ் வந்து நம்மளுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நம்மளுக்கு வந்து கூகுள் கேமரா வந்து எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் கேமராவில் வந்து நம்மளுக்கு அந்த ஹெச்டிஆர் ப்ளஸ் என்ஹான்ஸ்ட் வந்து இருக்குது. ஸோ ஹெச்டிஆர் ப்ளஸ் என்ஹான்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான வரப்பிரசாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அது வந்து நம்மளுக்கு சில இடத்துல வந்து மெயின் கேமராவோட நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் அது வந்து நமக்கு கொஞ்சம் டார்க்கிஷான லுக் வந்து கொடுக்குது. நிறைய பேருக்கு அது வந்து பிடிக்கும், நிறைய பேருக்கு வந்து பிடிக்காது. ஸோ உங்களுக்கு அந்த டார்க்கிஷான லுக் வந்து பிடிச்சது அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் வந்து டிஃபால்ட் கேமராவோட ஃபோட்டோஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டே லைட்டில் அல்ட்ரா வைட். ஸோ டே லைட்டில் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் வந்து நமக்கு நைட் அளவுக்கு மோசமாக இல்லை. டே லைட்டில் வந்து அல்ட்ரா வைட் வந்து நமக்கு நல்லாவே வந்து ஃபோட்டோஸ் எடுக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் சில ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் வந்து டார்க்காக இருக்குது. அது எல்லாமே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வந்து Gcam வந்து நம்மளுக்கு சரி பண்ணுது. ஆனால் Gcamமும் பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து நமக்கு டார்க்காக தான் வந்து ஃபோட்டோஸ் எடுக்குது. அது வந்து கூகுளோட அல்காரிதமே அப்படி தாங்க. ஸோ உங்களுக்கு அந்த டார்க்கான ஃபோட்டோஸ் வந்து எனக்கு பிடிக்கும், உங்களுக்கு பிடிச்சதுனா கூகுள் கேமரா வந்து பிடிக்கும், இல்லாட்டி உங்களுக்கு வந்து மெயின் கேமரா வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெயின் கேமரா அப்புறம் அல்ட்ரா வைடில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அல்ட்ரா வைட் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக கூகுள் கேமரா வந்து நல்லா வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு. மெயின் கேமராவில் வந்து நமக்கு அந்த ஒயிட் பேலன்ஸ் அதுக்கப்புறம் வந்து சில அந்த எக்ஸ்போஜர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் நமக்கு வந்து கொஞ்சம் வந்து நல்லாவே பண்ணியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செல்ஃபி. ஸோ செல்ஃபியை பற்றி பேசும்போது ஒரு விஷயத்தை பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும். நிறைய வெர்ஷன்ஸ் வந்து ட்ரை பண்ணிட்டோம், எந்த வெர்ஷனையும் போர்ட்ரேட் மோட் வந்து வேலை செய்யலை. இதிலும் நமக்கு வந்து போர்ட்ரேட் மோட் வந்து வேலை செய்யலை. நார்மல் செல்ஃபிஸ் தான் வேலை செய்யுது, போர்ட்ரேட் மோட் வந்து நமக்கு வேலை செய்ய மாட்டேங்குது. செல்ஃபிஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இந்த கூகுள் கேமரா வந்து ஹேண்ட்ஸ் டவுன் நம்மளுக்கு வந்து ஹெச்டிஆர் அதுக்கப்புறம் ஸ்கின் டோன்ஸ் வந்து நமக்கு கொஞ்சம் பெட்டராக பண்ணுது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதில் நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ வந்து பிரைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இதில் வந்து எவ்வளோ அந்த எக்ஸ்போசர் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கு அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் வந்து டார்க்காக எடுத்துகிட்டு போகும்போது கொஞ்சம் அந்த ஸ்கின் டோன்ஸ் வந்து ஓவர் சேச்சுரேஷன் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு வந்து இருக்குது. ஸோ அதை வேணால் நீங்கள் வந்து செட்டிங்ஸ் வந்து கொஞ்சம் வந்து ட்வீக் வந்து பண்ணிக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து Gcamோட செல்ஃபிஸ் வந்து ஸ்லைட்டாக வந்து பிடிச்சது. ஒருவேளை உங்களுக்கு அந்த டார்க்கான செல்ஃபிஸ் பிடிக்கலன்னா நீங்கள் வந்து டிஃபால்ட்டான கேமரா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வீடியோ. ஸோ வீடியோவோட சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் கேமராவில் வந்து நீங்கள் 4K 30 FPS தான் மேக்ஸிமமாக வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 8K வீடியோக்கு சப்போர்ட் கூட இருக்குது. ஆனால் 8K வந்து இந்த சிப்செட் வந்து தாங்க. ஸோ அது வந்து நமக்கு வேலை செய்ய மாட்டேங்குது. ஆனால் 4K 60 FPS வந்து தரமாக வந்து வேலை செய்யுது. அந்த 4K 60 FPS வீடியோ குவாலிட்டி நமக்கு வந்து டீசெண்டாக தான் வந்து இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு வந்து 4K 60 FPS கண்டிப்பாக தேவைப்படும் அப்படின்னா இந்த ஃபுட்டேஜ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செல்ஃபி கேமரா வீடியோ. ஸோ செல்ஃபி கேமரா வீடியோவில் மெயின் கேமராலையும் 1080p 60 FPS தான் எடுக்க முடியும். இதிலும் நமக்கு வந்து 1080p 60 FPS தான் எடுக்க முடியுது மேக்ஸிமமாக வந்து. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செல்ஃபி கேமரா வீடியோ இதில் நமக்கு வந்து டீசெண்டாக தான் இருக்குது. எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து நம்மளுக்கு மெயின் கேமரா வீடியோ வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு வந்து தோணுச்சு. ஓவராலாக கேட்டிங்கன்னா கூகுள் கேமரா வந்து அல்ட்ரா வைடில் சூப்பராக வந்து நம்மளுக்கு இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. மெயின் கேமராவில் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், ஆனால் முக்கியமான அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் ஒரு கூகுள் கேமரா ஃப்ரீயான அப்ளிகேஷன் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிறது வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ நம்மளோட மெயின் கேமரா ஆப்புக்கு ஒரு நல்ல அடிஷன் வந்து கூகுள் கேமரா இதுவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் ஃபோன்ஸுக்கு வந்து கூகுள் கேமரா வீடியோஸ் பண்ணணும்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஃபோன்ஸ்க்கு வந்து நான் கண்டிப்பாக பண்ணுறோம். இந்த வீடியோக்கு நான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கிறேன்னா அன்லைக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாச்சும் கேள்வி இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் மறக்காமல் நம்ம Geekytamizha சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.